கேரட் புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை துருவி வச்சுக்கலாம். நல்லா கடலப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 4 காஞ்ச மிளகா, சோம்பு, உப்பு. இது வந்து இந்த வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இல்லை, இந்த கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே இருக்கட்டும். எதுக்குன்னா இது நல்லா அப்படியே சுருண்டு வரும்போது எண்ணெய் இருந்தால் தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் கடுகு பொரியட்டும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. நீங்கள் இந்த கடலப்பருப்பு சேர்க்கலை அப்படின்னா பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை, அது 200 கிராம் வந்து தண்ணி விடாமல் மிக்சியில் பொடியாக்கிட்டு அந்த கடலப்பருப்பு பதில் அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் அது கூட டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டே வருது. இந்த இடத்துல அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். நல்லா அதை வந்து கலந்து விடுங்க. கேரட்டு சேர்த்த அப்புறமா இந்த மாதிரி துருவிக்கோங்க கேரட்டை. நான் 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ வெங்காயம். ஏன்னா வெங்காயம் வந்து நிறைய இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் அது வெந்துட்டே வரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் நடுநடுவில் அது வந்து கலரணும். இந்த வெங்காயம் கேரட்லாம் நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போது அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கடலப்பருப்பு போடுற இடத்துல நீங்கள் உடச்ச கடலை கூட அந்த பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அதை எல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள். அப்படியே ஸ்லோலியே வச்சுக்கோங்க ஃபுல்லாக, அப்போ தான் நல்லா ப்ரௌனாக வரும். அது அதேமாதிரி நடுநடுவில் கலரையும் விடுங்க. உப்பு வந்து நீங்கள் அது சரி பார்த்துக்கோங்க. ப்ரௌன் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி நடுநடுவில் கலர் விட்டிங்கன்னா சூப்பரான கேரட் புட்டு ரெடி.